ஹாங்காங்குடைய கைடாக் ஏர்போர்ட். விடியற்கால வைகரை இருட்டுல CX-702 என்ற விமானம் ரன்வேல இறங்கி ஐஸ் கட்டி வழுக்கிட்டு வர மாதிரி 2 நிமிஷம் ரன்வேல ஓடின பிறகு வந்து நின்னுச்சு. அதுல இருந்த பயணிகள் தங்களுடைய சீட் பெல்ட்டை விடுவிச்சுட்டு இருந்தாங்க. விமானத்துக்குள்ளேயே ஒலிபெருக்கில ஒரு பெண்ணுடைய குரல் சீன மொழியிலையும் ஆங்கிலத்திலையும் மாறி மாறி சில அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருந்துச்சு. அதுல ஹாங்காங் என்ற இந்த அழகிய தீவுக்கு உங்களை வரவேற்கிறதுல நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நீங்க வியாபார விஷயமா வந்திருந்தாலும் சரி, இல்ல கல்வி பயில வந்திருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடையும் ஃபேமிலியோடையும் பொழுத கழிக்க வந்திருந்தாலும் சரி, உங்களுடைய இந்த பயணம் வெற்றிகரமா அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். உலகத்திலேயே குற்றங்கள் குறைவா நடக்கக்கூடிய முதல் 10 இடங்கள்ல ஹாங்காங் 2வது இடத்துல இருக்குது. இருப்பினும் சமூக விரோதிகளால உங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் ஏற்பட்டா உடனே அவசர எண்ணான 0 ஒரு முறை அழுத்தினாலே போதும், உங்களுக்கு உடனே உதவிகள் கிடைச்சிடும். ஹாங்காங்ல நல்ல ஹோட்டல்ல தங்கணும் அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய ஏர்போர்ட் ஆபீசர்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் உங்க எல்லாரையும் ஹாங்காங்க்கு வரவேற்பதில் நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு ஒலிபெருக்கியில அறிவிப்புகள் வந்துகிட்டு இருந்துச்சு. விமானத்தோட இடுப்பு பகுதியோடு ஓட்டிருந்த அந்த ஸ்டேஸ் வழியா பயணிகள் ஒவ்வொருத்தரா இறங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. விமானத்துல இருந்த அக்ஷதாவும் தன்னோட பேக்கை எடுத்துக்கிட்டு சீட்டை விட்டு எழுந்தா. அந்த பிளைட்டோட ஹேர் ஹோஸ்டஸ் ஆன ஒரு சீன பெண் அக்ஷதாட்ட வந்து பேச ஆரம்பிச்சா. நீங்க இந்தியாவா அப்படின்னு ஹேர் ஹோஸ்டஸ் கேட்கவும் ஆமா அப்படின்னு பதில் சொன்னா அக்ஷதா. பயண நேரத்துல உங்களை தொல்லப்படுத்த கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. நம்ம ஏர்போர்ட் போற வரைக்கும் நான் உங்க கூட பேசிக்கிட்டே வரலாமா அப்படின்னு அந்த சீன பெண் கேட்க அக்ஷதாவும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டினா. 2 பேருமா ஸ்டேர்ஸ்ல கடைசியா தான் இறங்கி வந்தாங்க. அந்த ஹேர் ஹோஸ்டஸ் தன்னோட பேர் மெலன் லீ அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டா. நான் அக்ஷதா அப்படின்னு அக்ஷதாவும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டா. நீங்க ரொம்ப பார்க்க அழகா இருக்கீங்க அப்படின்னு மெலன் லீ அக்ஷதாவை புகழ்ந்து பேசவும், நீங்களும் பார்க்க ரொம்ப அழகா தான் இருக்கீங்க, ஒரு பிங்கான் சிலைக்கு கவுன் மாட்டு விட்ட மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா அக்ஷதா. உடனே மெலன் லீயும் எனக்கு இந்தியாவையும் பிடிக்கும், இந்திய பெண்களையும் பிடிக்கும், இருந்தாலும் ஒரு இந்திய பெண்ணோட என்னால போட்டி போடவே முடியறது இல்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னா. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஏர்போர்ட்டோடைய லான்ச் நோக்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அதிகாலை வேளையிலையும் அந்த ஏர்போர்ட் படு சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருந்துச்சு. திரும்பிய பக்கமெல்லாம் ஈஸ்ட்மேன் நிறத்துல நியான் விளக்குகள். வெளிச்சமான விசாரணை கவுண்டருக்கு முன்னாடி நீளமான கியூ. பெரும்பாலும் சீன முகங்கள் தான். இடையிடையே வேறு நாடுகளை சேர்ந்தவங்களும் தென்பட்டாங்க. எங்களுடைய விமானங்கள்ல ஒரு இளவரசரை போலவும் இளவரசியை போலவும் நீங்க பயணம் செய்யுங்கள், வானத்துல உங்க வாழ்க்கை அனுபவிங்கள் அப்படின்னு ஹாங்காங் ஏர்வேஸ் விளம்பரம் கண்ல பளிச்சுன்னு திருமண பக்கமெல்லாம் தென்பட்டுச்சு. அக்ஷதாவும் மெலன் லீயும் லான்ச்சுக்குள்ள நுழைஞ்சாங்க. மெலன் லீ கேட்டா, ஹாங்காங்க்கு இதான் முதல் தடவையா இல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா அப்படின்னு மெலன் லீ கேட்க, அதுக்கு அக்ஷதா, நான் 7வது முறையா வரேன். அப்படியா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையே, எப்படி பார்க்காம விட்டேன் அப்படின்னு மெலன் லீ ரொம்ப யோசிச்சுக்கிட்டே கேட்கவும், இந்த ஏர்வேஸ்ல நான் வரது இதான் ஃபர்ஸ்ட் டைம். பொதுவாகவே நான் கோல்டு லைன் ஏர்வேஸ்ல தான் வருவேன் அப்படின்னு சொல்லவும், இந்த விசிட்டோடைய பர்பஸ் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டா மெலன் லீ, இங்க என்னுடைய அண்ணன் இருக்காரு, ஹாங்காங் சவுத் வெஸ்ட் பீச்ல ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு வராரு. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை அண்ணனை பாக்கிறதுக்காக எங்க ஹாங்காங் வருவேன், 2 வாரம் தங்கி இருப்பேன், அதுக்கப்புறம் இந்தியா கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு அக்ஷதா சொன்னா. உங்க அண்ணன் வச்சிருக்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னு மெலன் லீ கேட்கவும், டேஸ்டி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு பதில் சொன்னா அக்ஷதா. என்னது, அந்த ரெஸ்டாரண்டா? நண்டு கறிக்கும் இந்தியன் ஃபுட்ஸுக்கும் ரொம்பவே பெயர் பெற்ற ஒரு ரெஸ்டாரண்ட் ஆச்சு, நானும் என்னுடைய லவரும் அடிக்கடி அங்க போறது உண்டு. உங்க அண்ணன் பேர் என்ன அப்படின்னு மெலன் லீ கேட்டதுக்கு, அவன் பேரு தருண் அப்படின்னு அக்ஷதா பதில் சொன்னா. அடுத்த முறை இந்த ரெஸ்டாரண்ட் போகும்போது கண்டிப்பா உங்க அண்ணனை பார்த்து நான் பேசுறேன் அப்படின்னு மெலன் லீ சொன்னா. 2 பேரும் பேசிக்கிட்டே கஸ்டம்ஸ் கிட்டையும் நெருங்கி வந்துட்டாங்க. மிஸ் அக்ஷதா, நீங்க கஸ்டம்ஸ் செக்கிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துருங்க, நம்ம 2 பேரும் ஒரு காஃபி சாப்பிடுறோம் அப்படின்னு மெலன் லீ சொல்லவும், ஐயோ காஃபி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு மறுத்த அக்ஷதா. ஏன் வேண்டாம் அப்படின்னு மெலன் லீ கேட்டதுக்கு, என் அண்ணன் எனக்கு காத்துக்கிட்டு இருப்பாரு, அவரை காக்க வைக்க வேண்டாமே அப்படின்னு அக்ஷதா சொன்னதுக்கு, ப்ளீஸ், எனக்கு இந்திய பெண்களை ரொம்பவே பிடிக்கும், அதுலயும் உங்களை போன்ற அழகான பெண்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், என் கூட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு காஃபி சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ரொம்பவும் கொஞ்சலா பேச ஆரம்பிச்சா மெலன் லீ. அக்ஷதா தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு சரி வரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பாக்கெட்ல இருந்து செல்போனை எடுத்து தருணுக்கும் கால் பண்ண ஆரம்பிச்சா. தருண் போனை பிக் பண்ணதும், அண்ணா நான் அக்ஷதா பேசுறேன் அப்படின்னு சொல்லவும், மறுமுனையில அண்ணன் தருண் உற்சாகமா பேச ஆரம்பிச்சான். என்ன அக்ஷதா, பிளைட் கரெக்ட் டைம்க்கு வந்துருச்சு போல? ஆமாண்ணா, நான் வந்தது ஹாங்காங் ஏர்வேஸ், சரியா 5 மணிக்கு பிளைட் லேண்ட் ஆயிருச்சு, நான் இப்போ லான்ச்ல தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் வந்ததை பத்தி அக்ஷதா சொல்லிக்கிட்டு இருக்கவும், நான் வேணா ஏர்போர்ட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டார் தருண். வேண்டாண்ணா, நான் டாக்ஸி பிடிச்சே வந்துடுறேன், கஸ்டம்ஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இனிமேதான், சரி சீக்கிரம் வந்து சேர்ந்துரு, உனக்காக நான் வெயிட் பண்ணி
பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்த பிறகுதான் நான் ரெஸ்டாரண்ட் கிளம்பணும். நான் வீடு வந்து சேர்றதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அக்ஷதா சொன்னதும், ஏன் அவ்வளவு நேரம் ஆகும்? கஸ்டம்ஸ்ல கியூ ஏதாவது பெருசா இருக்கா அப்படின்னு தருண் சந்தேகமா கேட்கவும், அதெல்லாம் இல்ல, பின்ன எனக்கு இங்க ஒரு ரசிகை கிடைச்சிருக்கா, என் கூட உட்கார்ந்து ஒரு கப் காஃபி குடிக்கணுமா அப்படின்னு அக்ஷதா பெருமையா சொல்லவும், என்னது ரசிகையா, யார் அந்த ரசிகை அப்படின்னு தருண் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. எல்லாம் நேர்ல வந்து சொல்றேன், கஸ்டம்ஸ்ல இப்ப கூட்டம் இல்ல, நான் கஸ்டம்ஸ் செக்கிங் முடிச்சுட்டு டாக்ஸில வரும்போது மறுபடியும் கால் பண்றேன்னு சொல்லி போனை வச்சுட்டா அக்ஷதா தருண்கிட்ட பேசிட்டு இருந்ததை பக்கத்துல இருந்து மெலன்லி கவனிச்சுட்டே தான் இருந்தா. நீங்க பேசுற பாஷை எனக்கு புரியல, ஆமா அது என்ன பாஷை அப்படின்னு மெலன்லி கேட்கவும், இது தமிழ், சவுத் இந்தியால தமிழ்நாட்டுல பேசப்படுகிற மொழி அப்படின்னு அக்ஷதா சொன்னதும், பாஷை புரியல ஆனா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு அப்படின்னு பதில் சொன்னா மெலன்லி. சரி நான் கஸ்டம்ஸ் முடிச்சுட்டு வரேன், நீங்க வெயிட் பண்றீங்களா அப்படின்னு அக்ஷதா கேட்டதும், நான் காஃபெடேரியால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க வந்து சேர்ந்துருங்கன்னு சொல்லிட்டு மெலன்லி காஃபெடேரியாவை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா. சுமார் 20 நிமிஷங்கள் கஸ்டம்ஸ் முடிச்சுட்டு அக்ஷதாவும் அந்த காஃபெடேரியாவை நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சா. அங்க மெலன்லி அக்ஷதாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அக்ஷதா வந்ததும், ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு, கஸ்டம்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மெலன்லி கேட்டதுக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஸ்லோ ப்ராசஸிங் முறையில சோதனை நடக்குது, எல்லா கேள்விகளையும் ரொம்ப நிதானமா கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாரையுமே சந்தேக கண் கொண்டுதான் பாக்குறாங்க, போன தடவை வந்தப்போ கூட இப்படி இல்ல அப்படின்னு அக்ஷதா கொஞ்சம் சங்கடமா சொல்லவும் மெலன்லி சிரிச்சா. எல்லாம் தீவிரவாத பயம்தான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு பேரர் பக்கத்துல வந்து நின்னா. அவன்கிட்ட 2 காஃபி அப்படின்னு சொல்லவும் அவன் காஃபி கொண்டு வரதுக்காக நகர்ந்து போனா. இந்தியாவில தீவிரவாதம் குறைவுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது உண்மையான மெலன்லி கேட்டதுக்கு, இதுக்கு முன்னாடி தீவிரவாத தொல்லைகள்லாம் அதிகமாவே இருந்துச்சுதான், இப்போ எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னா அக்ஷதா. உங்க அண்ணன் ஹாங்காங்ல எங்க தங்கி இருக்காருன்னு மெலன்லி கேட்டதுக்கு, கவுலூன் அப்படின்னு பதில் சொன்னா அக்ஷதா. 2 பேரும் பேசிட்டு இருக்கவும் அந்த பேரர் காஃபி கொண்டு வந்து வச்சான். 2 பேரும் காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன இவ்வளவு கேட்டீங்க, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு அக்ஷதா கேட்டதுக்கு, காஃபியை குடிச்சுக்கிட்டு பேசவும் ஆரம்பிச்சா. என்ன பத்தி சொல்றதுக்கு ஒன்னும் பெருசா இல்ல, ஓஷியன் ஏரியாவில் ஏர்போர்ட் நிர்வாகம் எனக்கு ஒரு கோட்ரஸ் கொடுத்திருக்காங்க, கோட்ரஸ்ல நானும் அம்மாவும் மட்டும்தான், இப்பதான் ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அவர் ஒரு அமெரிக்கர் அப்படின்னு மெலன்லி வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லவும், என்ன விமானத்தில் ஏற்பட்ட காதலா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அக்ஷதா. ஆமா, அவர் ஒரு இன்ஜினியர், ஹாங்காங்ல அவருடைய மேற்பார்வையில ஒரு ஹோட்டலை கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஹோட்டல்ல பார்வையிடுறதுக்காக மாசம் மாசம் இங்க வந்துருவாரு, அப்படி அவர் வரும்போதுதான் எங்க 2 பேருக்கு இடையில ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு, அந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னதும், கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டாங்க அக்ஷதா. இன்னும் 3 வருஷத்துக்கு என்னால கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க மெலன்லி. ஏன்னு அக்ஷதா கேட்டதுக்கு, ஹாங்காங் ஏர்வேஸோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன், ஏர் ஹோஸ்டஸா பணியாற்றும் போது நான் திருமணம் செஞ்சுக்க கூடாது, மீறி அப்படி செஞ்சனா 5 லட்சம் ரூபாய் அபராதமா நான் கட்ட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு மெலன்லி சொன்னதுக்கு, அப்படின்னா 3 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, இப்போதே என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க அக்ஷதா. இல்ல இந்த அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்லாம் எனக்கு வேணாம், கல்யாணத்துக்கு கண்டிப்பா உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்புவேன், நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு மெலன்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லவும், அது வரைக்கும் என்ன ஞாபகம் வச்சிருப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அக்ஷதா. இனி நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன மெலன்லி தன்னுடைய ஹேண்ட்பேக்கை திறந்து உள்ள இருந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து, இதை நீங்க என்னோட ஞாபகார்த்தமா வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி, இந்த லிப்ஸ்டிக்கை சாதாரணமா நினைச்சிடாதீங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி நியூயார்க்ல உலக அழகிக்கான போட்டி நடந்துச்சு, அதுல ஜெயிச்ச ஹெலனா என்னோட பிளைட்ல வந்தாங்க, அப்படி அவங்க வரும்போது எனக்கு இந்த லிப்ஸ்டிக்கை பரிசா கொடுத்தாங்க, இதை நான் பயன்படுத்தாமலே வச்சிருந்தேன், இப்போ அதை உங்களுக்கு ஞாபகத்தமா கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அக்ஷதா கிட்ட கொடுக்கவும் அதை அக்ஷதாவும் சந்தோஷமா வாங்கிக்கிட்டாங்க. உண்மையில அந்த லிப்ஸ்டிக் உள்ள ஒரு ஆபத்து ஒளிஞ்சுகிட்டு இருந்தது, அது என்னன்னு தெரியாமலேயே அக்ஷதா அதை கை நீட்டி வாங்கிட்டாங்க. ஹாங்காங்குடைய பரந்த விக்டோரியா கடற்கரை சாலையில கிரே கலர் டிஸ்டம்பர் அடிக்கப்பட்ட ஒரு 4 மாடி கட்டிடம், கட்டடத்துடைய முகப்புல ஜீனோமிக் சயின்ஸ் சென்டர் அப்படின்னு சீன மொழியில பெருசாகவும் ஆங்கிலத்துல சின்னதாகவும் பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த பில்டிங்கை சுத்தி பாதுகாப்பான காம்பவுண்டும் கட்டப்பட்டிருந்தது. அந்த பில்டிங்கோட நுழைவு பகுதியில ஒரு பெரிய கேட், அந்த கேட்டுக்கு முன்னாடி நோ அட்மிஷன் அப்படின்ற பலகையும் பெருசா அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கேட்டுக்கு முன்னாடி நெட் டிவியினுடைய லக்ஸரி வேன் வந்து நின்னுச்சு. வந்து நின்னதும் காதுகளை உறுத்தாத அளவுக்கு ஹாரன் சத்தத்தை எழுப்பியதும் அந்த கேட்டுக்குள்ள இருந்து ஒரு சீன இளைஞன் வெளியே வந்தான். வெளியே வந்தவன் அந்த வேனை நெருங்கி முன்னிருக்கையில உட்காந்து இருந்த வழுக்குத்தல நபரை ஏறிட்டு பார்த்தான். யார பார்க்கணும் அப்படின்னு அந்த இளைஞன் கேட்டதும், மரபில் விஞ்ஞானியான சூமோலாயை தான் பார்க்கணும், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். நாங்க நெட் டிவில இருந்து வந்திருக்கோம், அவரை பேட்டி எடுக்கணும், பேட்டி எடுக்க அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதும், ஆமா அப்படின்னு
தலையாட்டினாரு. அப்பாயின்மெண்ட்டை காட்டுங்க பாப்போம் அப்படின்னு கேட்டதும் ஒரு கடிதத்தை எடுத்து அந்த இளைஞன் கிட்ட கொடுத்தாரு அந்த நபர். அதை படிச்சு பார்த்த அந்த இளைஞன் பின்பக்கமா திரும்பி கையை அசைக்கவும் கேட் முழுமையா திறக்கப்பட்டுச்சு. அந்த வேன் அந்த காம்பவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆச்சு. காம்பவுண்டுக்குள்ள ஒழுங்காக பராமரிக்கப்பட்ட புல்வெளிகளுக்கு நடுவே கான்கிரீட் ரோடுகள் சீராக அமைக்கப்பட்டிருந்தது. அதன் வழியா அந்த டிவி வேன் பொறுமையா பயணம் செஞ்சது. சயின்டிஸ்ட் பிளாக் என்ற அம்புக்குறி காட்டப்பட்ட இடத்துல வேன் திரும்பியதும் ஒரு செக்யூரிட்டி ஸ்குவாட் அந்த வேனை வழிமறிச்சாங்க. சீனியர் செக்யூரிட்டி அந்த வழுக்கத்துல நபர்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்டதும் மொத்தம் நாங்க 5 பேரு. நான் தான் எபிசோட் டைரக்டர். என் பேர் ஹாரி. இவ தான் இன்டர்வியூ பண்ண போறா. இவ பேரு எரிக்கா. இவர் கேமராமேன். இவங்க 2 பேரும் லைட் பாய்ஸ் அப்படின்னு உள்ள இருந்த எல்லாரையும் தண்ணியும் சேர்த்து அறிமுகப்படுத்தி வச்சாரு. இன்டர்வியூ எவ்வளவு நேரம் போகும் அப்படின்னு செக்யூரிட்டி கேட்டதுக்கு 1 மணி நேரம் அப்படின்னு சொன்னார் அந்த நபர். சரி, உங்களுடைய கைரேகைகளை இதுல பதிவு பண்ணுங்க, எதிரில் இருக்க கட்டடத்துக்கு போங்க அப்படின்னு அந்த சீனியர் செக்யூரிட்டி சொல்லவும் 5 பேரும் கீழே இறங்கி அவங்களுடைய கைரேகைகளை பதிவு செஞ்சாங்க. எதிரே இருந்த கட்டடத்தை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சாங்க. போகும்போது அவங்களுக்குள்ள சீன மொழியும் பேசிக்கிட்டாங்க. இதுல எரிக்கா தான் பேச ஆரம்பிச்சா. ஏன் சார், ஒரே ஒரு பேட்டி எடுக்கிறதுக்கு இவ்வளவு கெடுபிடிக்கலா அப்படின்னு எரிக்கா கேட்கவும் ஹாரி சிரிச்சாரு. சூமோலாய் ஒன்னும் ஒரு சினிமா நடிகரோ அரசியல்வாதியோ கிடையாது. ஹாங்காங்ல மதிப்பு மிக்க ஒரு மரபியல் விஞ்ஞானி. இவர் கண்டுபிடிச்சு சொன்ன பல விஷயங்கள் உலகத்தில் இருக்கிற மற்ற விஞ்ஞானிகளை மலைக்க வச்சிருக்குன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு எரிக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே வந்தாரு ஹாரி. நம்ம நெட் டிவி உலகம் முழுசும் பிரபல்யம் அப்படின்றதாலதான் சூமோலாய் நமக்கு பேட்டி கொடுக்கவே ஒத்துக்கிட்டாரு. இதுவே சாதாரண டிவியா இருந்தா நிச்சயம் ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. எரிக்கா மறுபடியும் பேச ஆரம்பிச்சா. சூமோலாய் எப்படிப்பட்டவரு? ஒரு பேட்டி எடுக்கும் போது சுமூகமா பேட்டி போகுமா இல்ல காரசாரமா இருக்குமான்னு எரிக்கா கேட்கவும் ஹாரி சூமோலாய் பத்தி பேச ஆரம்பிச்சாரு. அவர் ரொம்பவே மென்மையான ஒரு மனிதர். ஒரு பொது நிகழ்ச்சியில அவர் கலந்துக்கும் போது நானும் அங்க போயிருந்தேன். அவர்கிட்ட சரளமா பேசிக்கிட்டு இருந்தேன். சுமார் 1 மணி நேரம் பேசியிருப்போம். அந்த உரையாடலை என்னால மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அங்க வந்திருந்த எல்லா நிருபர்களுக்கும் பேட்டி கொடுத்தாரு. அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்பவே பொறுமையா பதில் சொன்னாரு. அதனால இன்னைக்கு நம்ம எடுக்க போற இந்த பேட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சுமூகமா தான் போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி தன்னுடைய அனுமானத்தை சொன்னாரு. பேசிக்கிட்டு அந்த பில்டிங்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்து சேர்ந்தாங்க. இவங்க எல்லாருமே என்ட்ரன்ஸ்குள்ள நுழையறதுக்கும் உள்ள இருந்த ஒரு பெண் எதிர்பட்டு வெல்கம் சொன்னா. என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி வழிகாட்டி அவங்களை கூட்டிட்டும் போனா. போற வழியில மிஸ்டர் ஹாரி, உங்களுடைய இன்டர்வியூ 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும்ல, எங்களுக்கு வேறு சில முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு, அதன் பிறகு எங்களால நேரம் ஒதுக்க முடியாது அப்படின்னு அந்த பெண் சொல்லவும் இன்டர்வியூ நாங்க 45 மினிட்ஸ்ல முடிச்சிடறோம், போதுமா அப்படின்னு கேட்டாரு ஹாரி. அந்த பெண்மணியும் அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி 3 ரூம் கடந்து 4ஆவதா இருந்த ஒரு பெரிய ஹாலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க மையத்துல ஒரு சேர் போடப்பட்டிருந்தது. அது ஒரு எக்ஸிகியூட்டிவ் சேர். அந்த எக்ஸிகியூட்டிவ் சேர்ல தான் சூமோலாய் சாஞ்சு உட்கார்ந்து இருந்தாரு. அவருக்கு சுமார் 50 வயசு இருக்கும். ரெட்ட நாடி சரீரம், சதைப்பிடிப்பான சதுர முகம், வழுக்க தலையில அங்கங்க கொஞ்சம் நரைமுடிகள், மெலிதான இமைகளுக்கு கீழே சிறிய கண்கள், கண்களுக்கு கோல்டு ஃப்ரேம் போடப்பட்ட ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடி அங்கிருந்த ஸ்பாட்லைட்ட பட்டு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. சூமோலாய் எல்லாரையும் பார்த்து வெல்கம் பண்ற மாதிரி சிரிச்சாரு. என்ன, இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவர் கேட்டாரு. எஸ், உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன ஹாரியும் அவனுடைய குழுவினரும் வேக வேகமா மத்த ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. லைட்ஸ், கேமரா எல்லாமே சரியா பொருத்தப்பட்டுச்சு. கேம்பெயின் பண்ண இருந்த எரிக்காவும் தயாராயிருந்தா. பதில் சொல்றதுக்காக சூமோலாயும் தயாரானாரு. எரிக்கா தன்னுடைய முதல் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. மரபியல் துறையில நீங்க ரொம்பவே பிரபலமான ஒரு விஞ்ஞானி. இந்த துறையில நீங்க கண்டுபிடிச்சிருக்க உண்மைகள் மருத்துவத்துறைக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படும் நீங்க நம்புறீங்கன்னு கேட்டதும், நான் கண்டுபிடிச்சிருக்க மரபியல் உண்மைகளால எதிர்காலத்துல அறுவை சிகிச்சையே இல்லாம பல நோயாளிகளை குணப்படுத்த முடியும். 2030க்கு மேல உலகத்துல யாருக்குமே ஹார்ட் அட்டாக் அப்படின்றதே வராது. மனிதனுக்கு மரணம் அப்படின்றது அவ்வளவு சீக்கிரத்துல நெருங்காது. என்னோட கண்டுபிடிப்புகள் 70 வயசுல சாகக்கூடிய ஒரு மனிதனை 90 வயசு வரைக்கும் நிச்சயம் வாழ வைக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையா எரிக்கா கேட்ட முதல் கேள்விக்கு பதில் சொல்லி முடிச்சாரு. எரிக்கா அடுத்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சா. சமீபத்துல நீங்க மேற்கொண்டிருந்த ஒரு மரபியல் ஆராய்ச்சி பத்தி விஞ்ஞானிகள் எல்லாம் தெரிஞ்சிட்டதும் அவங்க மத்தியில ஒரு சர்ச்சை கிளம்புச்சு, அதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு எரிக்கா கேட்கவும் சூமோலாய் சிக்கனமா சிரிச்சாரு. என்னோட சமீபத்திய ஆராய்ச்சி மனித குரங்க பேச வைக்கிறது. இது பல விஞ்ஞானிகளுக்கு குழப்பத்தையும் வியப்பையும் ஏற்படுத்திருக்கு. எதுக்கு இந்த வேண்டாத வேலைன்னு போன் செஞ்சு கூட என்கிட்ட கேட்கறாங்க, நேரிலையும் கேட்டிருக்காங்க. நான் மேற்கொண்டிருக்கும் பல வகையான மரபியல் ஆராய்ச்சிக்கு இப்போ மனித குரங்களை தான் பயன்படுத்திட்டு வரேன். அதுங்களோட நான் நெருங்கி பழகும் போதுதான் மனித குரங்களும் மனுஷ மாதிரியே பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அதுக்கான முயற்சிகள்லயும் இப்ப நான் இறங்கி இருக்கேன். ஹாங்காங் அரசாங்கமும் அந்த ஆராய்ச்சிக்காக எனக்கு $50 லட்சம் ஃபண்டா ஒதுக்கி
ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. சரி, மரபியல் ஆராய்ச்சி மூலமா மனித குரங்க பேச வைக்கிறதால என்ன பயன் அப்படின்னு எரிக்கா அடுத்த கேள்வியை கேட்டா, என்னோட ஆராய்ச்சி மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிட்டா பிறவி ஊமைகளா இருக்கிற பல பேரை என்னால மரபியல் சிகிச்சை மூலமா பேச வைக்க முடியும். சார், எனக்கு ஒரு சந்தேகம், மனித குரங்க நீங்க நினைக்கிற மாதிரி பேச வைக்க முடியுமா அப்படின்னு எரிக்கா கேட்கவும், முயற்சி செய்தா முடியாததுன்னு எதுவுமே இல்லையே, முறையான துல்லியமான மரபியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு குரங்குகள் பேசுறதுக்கான பயிற்சிகளையும் அதுக்கு நம்ம கொடுத்தோம்னா நிச்சயம் மனித குரங்குகளும் பேச ஆரம்பிக்கும். மனித குரங்கையும் மனிதனையும் ஜீன் வாரியாக ஆராய்ஞ்ச அமெரிக்க விஞ்ஞானிகள் மனித குரங்குகளால ஒரு நாளும் பேசவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லியிருக்காங்களே, இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு எரிக்கா அடுத்த கேள்வியும் கேட்டா. சூமுலாய் சிரிச்சிட்டாரு. அது அவங்க எடுத்த அவசரமான முடிவு. என்னோட ஆராய்ச்சியை பொறுத்த வரையில மனிதன்ட்ட இருக்கக்கூடிய சில ஜீன்கள் குரங்குகள்கிட்ட கிடையாது. அதே போலதான் மனித குரங்கு கிட்ட இருக்கக்கூடிய சில ஜீன்கள் மனிதர்கிட்ட கிடையாது. இந்த மனித குரங்குகள் கடந்த 2 லட்சம் ஆண்டுகளா பரிணாம வளர்ச்சியை நிறையவே பார்த்துருச்சு. மனித குரங்கிட்ட இருந்து பேசுறதுக்கு தேவையான ஜீன்கள் இல்ல அப்படின்றது உண்மைதான். மனிதன் பேசுறதுக்கு காரணமா இருக்கிறது பாக்ஸ் B2 அப்படின்ற ஜீன். மனிதர்கள் இலக்கண மொழி போன்ற அறிவியல் துறைகள்ல வளரவும் ஒரு நபர் பேச்சாற்றல்ல சிறந்தவரா விளங்குறதுக்கும் அறிவாளியா இருக்கிறதுக்கும் காரணம் இந்த பாக்ஸ் B2 ஜீன்கள் தான். இந்த ஜீன்கள் மனித குரங்கு கிட்ட இல்ல அப்படின்னு சூமுலாய் பேசிட்டு இருக்கும் போதே, அப்புறம் மனித குரங்கு எப்படி பேச வைக்க போறீங்கன்னு இடைமறிச்சு கேள்வி கேட்டா காம்பையரான எரிக்கா. மனிதனுடைய 21வது குரோமோசோமோ மனித குரங்கினுடைய 22வது குரோமோசோமோ ஒரே மாதிரியா தான் இருக்கு. அதே போல மனித குரங்குகள்ல 4, 9, 12 அப்படின்ற குரோமோசோம்களை ஆராய்ச்சி பார்க்கும் போது அந்த குரோமோசோம்கள் மனித குரோமோசோமோட நல்லாவே ஒத்து போகுது. 4வது குரோமோசோம்ல AF4 ஜீன் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. டிஷ்யூ இன்ஜினியரிங் மூலமா சில முயற்சிகளை பண்றதால நம்மால மனித குரங்கையும் மனிதர்கள் போலவே பேச வைக்க முடியும். இந்த விஷயத்தை பத்தி அறகுறையா தெரிஞ்சவங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு புலம்பதான் செய்வாங்க. அவங்க பேசுறது எல்லாம் நான் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தா என்னோட முயற்சியில நான் வெற்றி பெறவே முடியாது. என்னைக்கு இருந்தாலும் நான் அதுல வெற்றி பெறுவேன். அப்போ அவங்க எல்லாம் வாயை மூடிக்கிட்டு எனக்காக கைத்தட்ட தான் போறாங்க. எதிர்காலத்துல ஒரு மனித குரங்கு மனிதன் மாதிரியே பேச போறத நீங்களும் பார்க்க தான் போறீங்க. இந்த ஆராய்ச்சிக்காக உங்களுடைய முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு எரிக்கா அடுத்த கேள்வி கேட்கவும், என்கிட்ட ஒரு மனித குரங்கு இருக்கு. அதோட பெயர் டாமன். சில குறிப்பிட்ட வார்த்தைகளை மட்டும் அது பேசி காட்டும். அதை நாங்க பார்க்கலாமான்னு எரிக்கா கேட்டதும் தாராளமா அப்படின்னு சொன்ன சூமுலாய் தன் பக்கத்துல இருந்த ஒரு செல்போனை எடுத்து சில எண்களை தட்டி தன்னுடைய காரியதர்சியை கூப்பிட்டாரு. சுசி, டாமன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கவும், எதிர்முறையில அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா காரியதர்சியான சூசி. அவனை தூக்கத்திலிருந்து எழுப்பி என்னோட அறைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாரு சூமுலாய். எரிக்கா அடுத்த கேள்வி கேட்க தயாரானா. உங்களுடைய ஆராய்ச்சிக்கு தேவையான குரங்குகள் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்கவும், எனக்கு தேவையான மனித குரங்குகள் ஆப்பிரிக்க காட்டுல இருந்து இங்க கொண்டு வரப்படுது. என்னோட ஆராய்ச்சிக்காக அந்த நாட்டு அரசாங்கமும் அவங்களுடைய வனத்துறையும் பெருசா எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஆராய்ச்சியின் போது மனித குரங்குகள் இறப்பதுண்டா அப்படின்னு கேட்கவும், அது ரொம்பவே அரிதா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னுடைய 10 ஆண்டு கால ஆராய்ச்சியில இது வரைக்கும் ஒரே ஒரு குரங்கு மட்டும் தான் இறந்து போயிருக்கு. மற்ற மனித குரங்குகள் ஆராய்ச்சி முடிந்ததும் பழையபடி காட்டுக்கு கொண்டு போய் விடப்படும். எரிக்கா அடுத்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி சூமுலாயோட செல்போன் சினுங்க ஆரம்பிச்சது. செல்போன் எடுத்து காதுல வச்சு எஸ் அப்படின்னாரு. மறுமுனையில ஒழிச்ச ஒரு குரலை கேட்டதும் அவருடைய முகத்துல சின்னதா கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சது.